நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காண்டி போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போட்டுருக்கேன். இந்த தடவை இந்தியாவுக்கு 20 நாளைக்கு போகிற சந்தர்ப்பம் கிடச்ச போது சமீபத்தில் திருப்பதியை போய் பார்த்துட்டு வரணும்னு நினச்சேன் நான். ஆனால் திருப்பதியெல்லாம் நினச்சா போகிற கோவில் கிடையாது. ரொம்ப கூட்டம் இருக்குது. அந்த டிக்கெட்டு கிடைக்கல, புக் பண்ணினா கிடைக்கலன்னு சொன்னபடியா சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம், தெய்வம் எப்போ வழி விடுறதோன்னு நினச்சிட்டேன். ஆனால் அது சுவாமிக்கு மனசில் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல. நிறைய பெருமாள் கோவில், அதுலேயும் 2 ஸ்தலங்கள் போய் 2 கோவில்கள் போய் பார்த்தது தென் திருப்பதிக்கு சமானம். தென் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடியதா திருநெல்வேலியில் கிடச்சது நிஜமாகவே எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம தெய்வத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா தெய்வம் நம்மளை நோக்கி 10 அடி கிட்டக்க வரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தான் எனக்கு 2வது ஸ்தலம். முதல்ல கருங்குளம்ங்கிற கோவிலை பற்றி நான் இப்போ பதிவு போட்டிருந்தேன். அதையும் தென் திருப்பதின்னு சொன்னால், அதே மாதிரி இன்னும் ஒரு கோவில் தென் திருப்பதின்னு அழைக்கப்படக்கூடிய கோவில். அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறதாவே இல்லை, இந்த பகுதிக்கு நாங்கள் போகிறதாவே இல்லை. காலையில் கிளம்பினோம், திருநெல்வேலியில் கிளம்பினோம். சரி தூத்துக்குடி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கத்தில் கோவில்களை பார்க்கலான்னு சொல்லி தான் கிளம்பினது. அப்படி கிளம்பி போகும்போது இந்த கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர் தெரிஞ்சு இந்த கிருஷ்ணாபுரத்துக்கு போனோம். இது திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை வட்டத்தில் அமையிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இருக்கிற சுவாமி பேரும் வெங்கடாஜலபதி தான். அப்படி வேங்கடநாதர் வெங்கடாஜலபதி கேட்ட உடனே ஆஹா திருப்பதியை நினச்சோம், நமக்கு திருப்பதி இங்கேயே தரிசனம் அப்படின்னு சொல்லி போனேன். அம்பாள் அலமேலமங்க அம்பாள். இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது நாயக்கர் ராஜாக்களால் கட்டப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணப்ப நாயக்கர்ங்கிறவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னும், அவரோட பையன் வீரப்ப நாயக்கருங்கிறவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கோசரம் இந்த இடத்தைய அப்படியே தானமாக கொடுத்துட்டார் அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன். ஆதி காலத்தில் புராண காலத்தில் பரப்பக்குளம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு இருந்திருக்கு. வெங்கடராயபுரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் உள்ள வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய 5 நில கோபுரம். அந்த கோபுரத்தோட ஒசரம் 110 அடி ஒசரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை தாண்டி உள்ளே போனோம்னாக்க நமக்கு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு அப்புறமா பெரிய மண்டபத்தில், மகா மண்டபத்தில் பார்த்தோம்னாக்க 2 பக்கமும் பிரமிச்சு போகிற அளவுக்கு ஒரு ஆளை விட ஒசரமாக, அதாவது அந்த காலத்தில் மனுஷாலாம் 12 அடி 11 அடி எல்லாம் இருந்தா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ரேவதிமா, பலராமரோட மனைவி ரேவதி, அவளோட கால் செருப்பு அளவே 11 அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன். அவ்வளவு ஆஜானு பாகுவாக ஒசரமாக இருக்கிற அளவுக்கு தூண்களில் பெரிய பெரிய சிற்பங்கள். அதில் உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் பார்த்தது பெரிய அகோர வீரபத்ரரை பார்த்தேன். நம்ம திருவெண்காட்டில் கூட அகோர வீரபத்ரர் அத்தனை பெருசாக இருக்காரான்னு தெரியல. அவ்வளவு பெரிய அகோர வீரபத்ரர். பெருமாள் கோவிலில் அகோர வீரபத்ரரா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அப்படி சொல்லிட்டு உள்ளே போனால் அந்த சைடில் இருக்கிற மண்டபம் ஃபுல்லாக யாழி, புருஷ மிருகம், யானை, அதனால் ஆன தூண்களாக நிறையா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா உள்ளே போனாக்க ஒரு 4 அடி ஒசரத்துக்கு கர்ப்ப கிரகத்தில்
வெங்கடேச பெருமாள் நின்ன கோலத்தில் மேல் 2 கையிலையும் சங்கு சக்கரத்தோடையும் கீழ் கையில் அபய வரத ஹஸ்தத்தோடையும் நமக்கு அருள் பாலிச்சுன்னு நிற்கிறார். உற்சவராக ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இருக்கா. அம்பாள் பத்மாவதி தாயார். உற்சவ மூர்த்தியில் அலமேலுமங்கை அம்பாள் இருக்கா. இங்கே தனி சந்நிதியில் பத்மாவதி தாயார் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோவில் ஆதி காலத்தில் 3 பிரகாரத்தோடு ரொம்ப பெருசாக இருந்திருக்கான். ஆனால் முகலாய மன்னர்களோட படையெடுப்பு போது இந்த கோவிலோட 3வது பிரகாரம் சேதமாக்கப்பட்டு அதில் இருந்த கற்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு கோட்டையே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிஞ்சினேன். இங்கே பிரகாரத்தில் விஸ்வேஸ்வரர், ஆண்டாள், நாகர், ஆழ்வார்கள் எல்லாரும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோபுரத்துலேருந்து உள்ளே நுழைஞ்ச ஒன்று பெரிய ஜோதஸ்தம்பம், அப்புறமா கருடாழ்வார் நமக்கு காட்சி தரார். அவளை தாண்டி தான் உள்ளே போனோம். நிறைய மண்டபங்கள் இருக்குது. ரங்க மண்டபம், அர்த்த மண்டபம், வசந்த மண்டபம், மகா மண்டபம், ஜீயர் மண்டபம், பந்தல் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம்னு நிறைய மண்டபங்கள் இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரமாக இருக்குது. இது இந்து நிலை அறநிலைத்துறையோட கீழே தான் வருது அப்படின்னு சொல்லப்பட்டது. சுவாமி கிழக்க பார்த்து இருக்கார். சிலர் சொன்னால் இந்த கர்ப்பகிரகம், சுவாமி இருக்கிற கர்ப்பகிரகம் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்த சிலைகளும் சரி, சிற்பங்களும் பாக்கி மண்டபங்களும் தான் 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கருங்கிறவரால் கட்டப்பட்டது அப்படின்னும் செவி வழியாக கேள்விப்பட்டேன். நான் திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பதிக்கு போக முடியாதவா இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டா திருப்பதியில் பலன் கிடைக்கும். அதே மாதிரி திருப்பதிக்கு முடி காணிக்க கொடுக்குறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லி வேண்டிண்டவா திருப்பதி போக முடியாட்டி இந்த கோவிலில் மொட்டை அடிச்சிக்கிறது, முடி காணிக்க கொடுக்கறதுங்கிறது இந்த பகுதியில், இந்த வட்டாரத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன். இங்கே திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வியாபார விருத்தி, மனசு நிம்மதி, இது எல்லாத்துக்கும் இங்கே வேண்டின்னு போகிறா. இங்கே திருவிழா காலத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இங்கே கூடுவாளாம். புரட்டாசி மாதத்தில் 11 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறதா. அதை தவிர தீபாவளி, புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையுமே இங்கே விசேஷம். அப்புறமா தமிழ் வருஷ பிறப்பு, ஆங்கில வருஷ பிறப்பு, பொங்கல், இதில் எல்லாமும் காணும் பொங்கல் போதும் இங்கே சிறப்பான கூட்டம் விசேஷங்கள் நடக்கும். வைகுண்ட ஏகாதசி, இந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் 11 நாள் நடக்கும் போதும் கூட்டம் மோதுமா. இங்கே இந்த கோவிலில் இந்த சிற்பங்கள்னு சொல்லி சொன்னேன். அகோரமூர்த்தி சிற்பம் உண்டி தான் நான் முதல்ல சொன்னேன். இந்த சிற்பம் ஒவ்வொன்றும் அப்படியே தத்ரூபமாக உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் தெரிகிற மாதிரி அவள் போட்டுருக்கிற ஆடை ஆபரணங்களோட அவ்வளவு அம்சமாக செதுக்கப்பட்டு இருக்குது. சிற்பக்கலைக்கு உண்டான கோவில் இது. ஒரு சிற்பக்கலை கூடம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டவர்களும் சிற்பக்கலைக்காக வேண்டிய இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயின்னு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமும் கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிற மன்மதன் சிலையில் பெரிய மன்மதன் சிலை, அதில் அவர் கையில் கரும்பு வச்சுன்னு இருக்கார். அந்த கரும்பு இருக்கிற அந்த மேல் தோகை கிட்ட ஒரு சின்ன ஓட்டை இருக்கான். அது வழியாக கடுகு இல்லாட்டி குண்டூசி போட்டால் அது கீழே விழுமா. அதெல்லாம் கொஞ்சம் சிதலமாயிருக்கு. இப்போ அந்த சிற்பங்களை எல்லாம் பாதுகாக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும்
கண்ணாடி பெட்டி போட்டு வச்சு அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறா. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற சிற்பங்கள் சிலதெல்லாம் வந்து கல் தான், ஆனால் வெண்கலத்தினால ஆனது போல் அவ்வளோ பளபளன்னு வெண்கல தால செய்யப்பட்டது மாதிரி இருக்குது. அதை தட்டினா, சுசீந்திரம் கோவிலில் இருக்கக்கூடிய தூண்களை தட்டினா ஓசை ஏற்படும். அந்த மாதிரி இந்த சிலைகளும் ஓசை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலோட சிலைகளை பற்றி சொல்லும்போது, இந்த ஊரில் ஒரு சிற்பி இருந்தாராம். அவர் வந்து சிலை வடிக்கணுங்கிறதுல ஆவலில் இப்படி கல்லை தேடின்னு இருந்தாராம். சில கல்லில் வந்து இந்த சிவப்பு ரத்தம் ஓடுற மாதிரி கல்லை பார்த்தாராம். அவர் பார்த்துட்டு இந்த கல்லில் செய்யலான்னு சொல்லி அவரோட கற்பனையில் வடித்தது தான் இந்த சிவப்பு ரேகையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கல்லில் அவர் செஞ்ச அதான் இத்தனையும். இதில் நம்ம புராணத்தோடு சம்மந்தப்பட்ட நிறையா உருவங்கள், கதைகளோட சம்மந்தப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. அதில் சிலது வந்து ஒரு வேடம், ஒருத்தன் வந்து ஒரு இளவரசியை கடத்திண்டு தூக்கிண்டு போகிற மாதிரி, அந்த வேடனோட தோள் மேலே அந்த இளவரசி உட்கார்ந்துருக்கா. அப்படி போகும்போது அந்த இளவரசியோட தலையில் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து விலகி அப்படி அந்த காற்றுக்கு நகர்ந்து போகிற மாதிரி, ஒரு ராஜா வந்து ஒரு வேடத்தி, குரத்தின்னு சொல்கிறா, வேடத்தின்னு சொல்கிறா, அவள் வந்து ஒரு இளவரசனை கடத்திண்டு எடுத்துட்டு போகிற மாதிரியும், தன்னோட மகனை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த ராஜா குதிரையில் அந்த குரத்தியை துரத்துற மாதிரியும் தத்ரூபமாக இருக்குது. அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, ராஜா தத்ரூபமாக தன் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினச்சி போகிறது பெருசு இல்லை, அந்த ராஜாவை ஏற்றிண்டு போகிற குதிரையும் அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த ஒரு உணர்ச்சியோடு இருக்கிறத அதில் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச, மகாபாரதத்தில் பிடிச்ச ஒரு கதாபாத்திரமான கர்ணனை இந்த இடத்துல பெருசாக சில வடிவத்தில் பெரிய மீசையோடு வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. கர்ணன் பக்கத்துலேயே, கர்ணனுக்கு பக்கத்துலேயே அர்ஜுனன் பெருசாக தாடி வச்சுண்டு தபஸ்கோலத்தில் அர்ஜுனன் இருக்கார். அதை தவிர பீமன், மன்மதன், அந்த மன்மதனோட அழகையும் ரதியோட அழகையும் சொல்லி முடியாது, அத்தனை அழகானது. அதை தவிர இங்கே வந்து அன்னமாச்சாரியார் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கார், அவரோட சிலையும், அதுக்கப்புறமா பீமன் ஓட சிலை, பீமனோட ஒரு யாழி மாதிரி ஒன்று, போரிடுற மாதிரி ஒன்றுத்தை பார்த்தேன். அது யாழியா புருஷ மிருகமா என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த கோவிலை வடிவமைச்ச கிருஷ்ணப்ப நாயக்கரோட சிலை எல்லாமே இந்த கோவிலில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வர்றவா இந்த கோவிலில் இந்த சிலைகளை பார்க்கறதுக்காக வேண்டியே வரா. திருப்பதிக்கு போயிருந்தா கூட என்னதான் பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அந்த 10,000 ரூபாய் டிக்கெட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறா, இல்லை நிஜபாத தரிசனம், காலங்கத்தால் சுப்பிரபாத தரிசனம், இல்லை திருக்கல்யாண உற்சவம், இதில் எது பண்ணி அங்கே போய் சாமியை பார்த்துருந்தா கூட இத்தனை அழகாக அமைதியாக நிம்மதியாக 4 அடி ஒசரத்தில் இருக்கிற அந்த பெருமாளை அவ்வளோ கிட்டக்க பார்த்துருக்கவே முடியாது. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த கோவிலில் வந்து அர்த்த மண்டபத்தில் 2 துவாரகபாலர்கள், அவளும் ஜெய்ஜாண்டிக்கா அவ்வளோ பெரிய இதோடு இருக்கா. யாகசாலை இருக்குது, அந்த யாகசாலை மண்டபத்துக்கிட்ட இருக்கிறது தான் சொர்க்கவாசல். அங்கே தான் வைகுண்ட ஏகாதசி போது சொர்க்கவாசல் திறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் தான் இந்த கோவிலோட தீர்த்தமாக இருக்குது. இங்கே வந்து 42 சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு சிற்பத்திலையுமே இந்த கை கால் நரம்புகள், அதை தவிர அவள் போட்டுருந்த ஆடைகள், ஆபரணங்கள்,
அப்படி ஒவ்வொன்றத்தையும் அந்த அளவுக்கு விவரித்து சொன்னது எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் நிறைய நாள் சோழ தேசத்து பக்கம் மட்டுமே போகிற பாக்கியம் எனக்கு இருந்தது. அந்த சோழர் கால சிற்பத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டு அதுக்கு ஈடாக யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். எனக்கு இல்லை, திருநெல்வேலியிலையும் நிறைய சிற்பங்கள் நிறைஞ்ச கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் சோழ ராஜாக்களோட போட்டி போட்டுண்டு செய்யப்பட்ட சிலைகள் மாதிரி அவ்வளவு தத்ரூபமாக இருக்குது. இந்த கோவில் முன்னாடி நெல்லையப்பர் கோவிலால் பராமரிக்கப்பட்டிருந்திருக்கு. 1994 அப்புறமா திருச்செந்தூர் கோவிலில் இந்த கோவிலை பராமரிக்கிறா அப்படின்னு. கோவில் ரொம்ப சுத்தமாக இருந்தது. ஆனால் நாங்கள் போன நேரம் பட்டாச்சாரியார் யாரும் இல்லாதபடியாக நாங்களே சுவாமியை பார்த்துட்டு திருப்பி வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய சிலைகளையும் சிற்பங்களையும் கொண்ட இந்த கோவிலில் பெருமாளும் நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக வேண்டிய ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அழகான இடத்துல இருந்துட்டுருக்கார். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ திருநெல்வேலி பக்கம் போகிறவாளுக்கு கிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் சமேத வேங்கடாஜலபதியை போய் கூட்டம் நெரிசல் இல்லாமல் நிம்மதியாக தரிசனம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.